ஆண்டுடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். இந்த ஈஸ்டர் சண்டே, இந்த ரெசரக்ஷன் சண்டே அன்று த பவர் ஆஃப் ரெசரக்ஷன் என்ற தலைப்பில் நான் ஆண்டுடைய வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று சில எக்ஸாம்பிள்ஸை நான் காஸ்பல்ஸ்ல இருந்து எடுத்து மத்திய நான் வைக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகாக அவர் சில காரியங்களை அவர் இயேசுடைய மரித்ததை குறித்தும் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்தும் அவர் யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் இந்த 2 அதிகாரத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 2 அதிகாரத்தில் தான் இன்றைக்கு நான் சில நபர்களை யோவான் சில நபர்களை எடுத்து காமிட்டிருக்கிறாங்க. he has spoken about few people that experience resurrection first hand. முதல் முறையாக அவர்கள் உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்த்த ஒரு 4 பேரை அங்க அவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த 4 பேரை குறித்து நான் இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண போகிறோம். நிச்சயமாக நம்ம ரிலேட் பண்ண முடியும். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? 2019ஆம் ஆண்டுகளுக்கு முன்பதாக கிறிஸ்து இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவை மரத்திலே மரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை மரத்திலே மரித்தார். எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் சொன்னார். சாத்தான் நினைச்சான் அவன் ஜெயிச்சிட்டான்னு. ஆனா it was not the end of the story, it was the beginning of a new era. ஆமென். அது ஒரு கதைக்கு ஒரு சரித்திரத்துக்கு ஒரு முடிவு அல்ல, ஆனால் ஒரு புதிய துவக்கத்திற்கு ஒரு ஆரம்பமாக இருந்தது. ஹல்லேலூயா. புரிஞ்சா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். அங்க ஆரம்பித்த அந்த காரியம் இன்று நம் வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் முடிந்தது என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆமென். மரித்தார், உண்மைதான். அடக்கம் பண்ணப்பட்டார், உண்மைதான். ஆனால் 3ஆம் நாள் அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்ததினால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு உட்கார்ந்தவர் ஆராய்த்துக் கொண்டு இருக்கிறோம். நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக தான் நம் பாவத்தின் மேல் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக தான் பிதாவோடு மறுபடியும் சேர ஒரு வழியை, ஒரு புது வழியை ஆண்டவர் உண்டு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சோ இந்த நாள் ஒரு சோகமா இருக்கிற நாள் அல்ல. இந்த நாள் நாம் ஜெயமாய், வெற்றிகரமாய், சந்தோஷமாய் இருக்க வேண்டிய நாள். This is a day of victory for us. Hallelujah. ஒவ்வொரு சண்டேயுமே ரெசரக்ஷன் சண்டே தான். Every day is a day of victory for us. Amen. இந்த ஈஸ்டர் சண்டே நாம் இந்த ரெசரக்ஷன் பவரை குறித்து, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். பவுல் சொல்லுகிறார், I want to know Christ, yes, to know the power of his resurrection. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல அந்த முதல் பகுதியில் சொல்றாரு, நான் இப்படி அவரையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையையும், ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, I want to know Christ. நான் கிறிஸ்துவை அறிய விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல அவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் நான் அறிய விரும்புகிறேன் என்று பவுல் அழகாக அங்க எழுதி இருக்கிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Ephesians chapter 1 verse 19. ஆமென். இப்படியாக வேண்டிக் கொள்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறார் பவுல்? அவரை விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமையா இருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் இங்க ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். that raised Christ from the dead. அந்த கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அந்த வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் இங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனத்தில் எழுதுகிறதை நாம் இங்கு வாசிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த வல்லமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வல்லமையை நாம் வாழும்போது நம் வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். Hallelujah. So we are going to try and understand the power of resurrection. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை இது செய்ய முடியும் என்று சில காரியங்களை நாம் இந்த யோவான் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். அதுல 4 பேரை குறித்து அங்க யோவான் எழுதி வைத்திருக்கிறார். முதலாவது மேரி மேக்தலினை குறித்து யோவான் எழுதி இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா டிசைபிள்ஸ், அவருடைய இயேசுடைய சீஷர்களை குறித்து அங்க எழுதி இருக்கிறார். மூன்றாவதாக இன்னொரு சீஷன், பர்டிகுலர் ஒரு நபரை குறித்து இருக்கிறார். யாரை குறித்து தெரியுமா? தோமாவை குறித்து என்ன பண்ணிருக்காங்க ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, கடைசியாக பேதுருவை குறித்து என்ன பண்ணிருக்கிறாருங்க எழுதி வைத்திருக்கிறார். சோ இந்த 4 பேரை நாம் வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யார் பார்க்க போறோம்? மேரி மேக்தலினை பார்க்க போறோம். இரண்டாவது சொல்லுங்க, டிசைபிள்ஸ், சீஷர்களை பார்க்க போறோம். மூன்றாவது யாரை பார்க்க போறோம்? தோமா. நான்காவது பேதுரு. மேரி மேக்தலின். நீங்க
20ஆம் அதிகாரத்துல முதல் 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அதிகாலையிலே இருட்டோட மேரி அவள் எழுந்து இயேசு வச்சிருக்கிற கல்லறைக்கு அவள் புறப்பட்டு போகிறாள். புறப்பட்டு போனாங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. அங்க கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுக்க யாருமே இல்ல. இயேசுடைய சரீரம் உள்ளுக்க இல்ல. உடனே என்ன பண்றா, வேகமா ஓடி வந்து எல்லா சீஷரிடத்திலும் அவர் சொல்லுகிறார். எல்லாம் தலதறிக்க ஓடி வராங்க. பேதுரு ஃபர்ஸ்ட் ஓடி வராரு. ஆனா மத்தவங்க என்ன பண்றாங்க, ரன்னிங் ரேஸ்ல ஜெயிச்சிட்டாங்க. அவரை பார்க்கல ஃபாஸ்டா ஓடி வந்து எல்லாரும் போய் உள்ள பாக்குறாங்க. அங்க யாரும் இல்ல. அங்க இயேசு இல்ல. இயேசு இல்லைன்னு ரொம்ப கவலை, ஒரு பயம். ஒரு பக்கம் ஒரு பயம், ஒரு பக்கம் ஒரு கவலை. அங்க வசனம் சொல்லுது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அந்த வசனம். 10வது வசனம் சொல்லுது. வசனத்தை வாசிங்க. 10வது வசனம். இந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். தங்களுடைய இடத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி போயிட்டாங்க. மற்றவங்க திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு ஆள் மட்டும் போகல. யார் போல? மரியாள் மட்டும் போகல. she was standing outside the tomb. அங்க கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டு அவள் அழுதாள். she was weeping, she was crying, she was crying and she was weeping. இதான் முதல் காரணம் நான் கற்றுக்கொண்டேன். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்றால், உங்களுடைய அழுகையை, உங்களுடைய துக்கத்தை இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சந்தோஷமாக மாற்ற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மேரி வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். she was weeping, she was crying. நீங்க மேரியோட லைஃப் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு மேரி மேக்தலின் உயிரோடு இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து அவளுக்கு செய்த ஊழியத்து நிமித்தம் தான் என்ன பண்ணிருக்கா. அன்னைக்கு உயிரோடு அவள் நின்று கொண்டிருக்கிறாள். மேரி மக்தலேனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது மேரிக்குள்ள பாத்தீங்கன்னா எத்தனை பிசாசு இருந்துச்சா? 1 இல்ல 2 இல்ல, எத்தனை? 7. 1 கண்ட்ரோல் பண்றதுக்கே கஷ்டம். 7னா கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் யோசித்து நீங்க பாருங்க. 7 demons, 7 பிசாசு அவ வாழ்க்கையை துன்புறுத்து கொண்டிருந்தது. ஆனால் இயேசு ஒரு நாள் அவள் சந்தித்தால் ஆண்டவர் அவளை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. she was delivered from 7 demons. இன்னொரு வகையா சொல்ல போனா, she was a demonic person, but Jesus turned her into a disciple. Amen. Change from being a demonic person to a disciple. பிசாசு பிடித்தவளில் இருந்து ஒரு சீஷியாக என்ன பண்ணார் ஆண்டவர் இயேசு அவர் வாழ்க்கையை மாற்றினார். அது அவளுக்கு நினைவு வந்திருக்கும். வெளியே நின்று என்னை சீஷியாக மாற்றினாரே, என் வாழ்க்கை எவ்வளவோ உடைஞ்சு போய் அப்படி இருந்த வாழ்க்கையை இப்படியாக மாற்றிருக்கிறாரே என்ற ஒரு சிந்தனை வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார். துக்கம். இயேசுவை காணோம், அவரோட சரீரத்தை காணோம், துக்கம். பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தேன். சில நாட்களுக்கு 3 நாட்களுக்கு முன்பதாக தான் அவ இயேசு பட்ட பாடுகள் எல்லாம் அவர் கண்ணால பார்த்திருப்பா. ஏனோ அவர் கண்டிப்பா இயேசு அவ தலைமையில கை வச்சு என்ன பண்ணிருப்பாரு, ஜெபம் பண்ணிருப்பார். அந்த கரங்கள்ல என்ன பண்ணாங்க, சிலுவையில பெரிய பெரிய ஆணிகள்னால என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க. ஆமென். அவர் எவ்வளவோ நல்ல மனுஷன், எத்தனையோ பேருக்கு நன்மையை செய்தார். அவருடைய பார்வை எப்படி தெரியுமா இருந்துச்சு? he had eyes of compassion. அநேருக்கு நல்ல வார்த்தைகளை சொல்லி, ஜீவ வார்த்தைகளை சொல்லி அவர் அவங்களை உற்சாகப்படுத்துறார். ஆனா அவர் முகத்துல அரைஞ்சாங்க, அவர் தாடியை பிடுங்கினாங்க, அவர் மேல துப்புனாங்க. அவருடைய சிரசின் மேல ஒரு பெரிய என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய முள்முடி என்ன பண்ணாங்க, சூட்டினாங்க. இது எல்லாம் அவர் கண்கள் முன்பதாக பாருங்க. ஒரு எவ்வளவு ஒரு நீங்க நேசிக்கிற ஒரு ஆளை அப்படி ஒருத்தவங்க பண்றாங்கன்னா உங்க மனசு எவ்வளவு துக்கமா இருக்கும், உங்க மனசு எவ்வளவு ஹெவியா இருக்கும். your heart will be so heavy. இதையெல்லாம் அவள் பார்த்தால் அதையெல்லாம் மனசுல ஓடிட்டு இருக்குது. ச்சே, இவ்வளோ நல்ல மனுஷன், பாவமே செய்யாத மனுஷன், ஆனா அவங்களை இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி அவரை கொலை செஞ்சிட்டாங்களே. எத்தனையோ முடவர்களுக்கு அவர் நடக்க உதவி செஞ்சாரு, குருடர்களுக்கு பார்வை கொடுக்க உதவி செஞ்சாரு, குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினாரு. எவ்வளோ நல்ல மனுஷன், ஆனா அவர் சிலுவை மரத்துல அவரை கொலை செஞ்சிட்டாங்களே என்ற ஒரு துக்கம் அது ஒரு பக்கம் இருக்குது. சரி, அவரை கொலை செஞ்சிட்டாங்க, அட்லீஸ்ட் அவருடைய லாஸ்ட் ரிச்சுவல்ஸ் யூத குலத்துல அப்படி செய்வாங்க. அங்க மரித்து போன சடலத்துல போயிட்டு அவங்க சில ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அந்த ஃபைனல் ரிச்சுவல் அதை ஃபினிஷ் பண்றதுக்கு, அந்த பரியல் சர்வீஸை ஃபினிஷ் பண்றதுக்கு பண்ணுவாங்க. அந்த ஆனர்ஸ் ஆச்சு என்ன பண்ணலாம், நம்முடைய
நம்முடைய டீச்சருக்கு ரபோனிக்கு கொடுக்கலாம் என்று போகிறார். கொலை செய்யப்பட்டாரு, ரொம்ப கஷ்டம். இப்ப சரீரத்தை என்ன பண்ணல, காணல. she is standing outside the tomb and weeping. வெளியே நின்று அவள் அழுது கொண்டிருக்கிறார். துக்கம் துக்கம். ஆனா little did she know that her sorrow was going to turn into joy. Amen. Hallelujah. இன்னும் சில நிமிடங்களிலே அவளுடைய துக்கம் சந்தோஷமாக மாறப் போகிறது என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனா அன்றைக்கு இயேசு அவளை மறுபடியும் சந்தித்தார். Hallelujah. Hallelujah. Amen. நீங்க உங்க வீட்ல போய் நீங்க வாசித்து பாருங்க. 11ஆம் வசனத்துல இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வேகமாக இந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. Amen. ஏன்னா அவன் நினைச்சிட்டா யாரோ திருடி போயிட்டாங்க இயேசுடைய சரீரத்தைன்னு. அங்க வாசிங்க 12ஆம் வசனத்துல இருந்து வாசி தம்பி. இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள். அவர்கள் அவளை நோக்கி, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு என்று அறியல. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய்? நிறைய பேர் நீங்க அழுதுட்டு இருக்கலாம் உங்க லைஃப்ல. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். வாசிங்க தொடர்ந்து. அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்ளுவேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். அவர் இயேசு அவளை பார்த்து மரியாளே என்று அவர் பேரை சொல்லி கூப்பிட்ட உடனே அவருடைய மனக்கண்கள் திறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பியூட்டினா, I love this verse because Jesus called her by her name. அவர் பேரை சொல்லி என்ன பண்றாரு, மரியாளே என்று கூப்பிட்ட உடனே அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, she turned towards him and cried out in Aramaic. வேகமா ரொம்ப கத்திருப்பா, பயங்கர சவுண்ட். என்ன சொன்னாவ, ரபோனி, டீச்சர். வேகமா போய் கட்டிப்பிடிக்கிறதுக்கு வேகமா போறா. என்ன பண்ண, தொடாத, இன்னும் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்று அங்க இயேசு சொல்கிறதை பார்க்கிறோம். ஆனா நான் பிரிங் அவுட் பண்ணுகிற பாயிண்ட் இதுதான். அன்றைக்கு அழுது கொண்டிருந்த மரியாளை அந்த துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக மாற்றினார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஈஸ்டர் சண்டே மார்னிங் நீங்க சபையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க, சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில சில துக்கங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். அநேக ஆசீர்வாத ஆண்டவருடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய கரத்தில் நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க, விடுதலையை பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆனா இந்த சமயத்துல ஒரு துக்கம் உங்க இருதயத்தை அடைச்சு கொண்டிருக்கிறது, உங்க வாழ்க்கையை நெருக்கி கொண்டிருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஈஸ்டர் சண்டே உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்தோஷமாக மாற்ற போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க விசுவாசமா ரிசீவ் பண்ணலாம், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாற போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க இந்த இடத்தை விட்டு நீங்க துக்கமா வெளியே போக போறது கிடையாது. You're going to go with a new joy. ஒரு புதிய சந்தோஷத்தோட இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போக போறீங்க. சங்கீதம் 30 1ஆம் வசனத்துல இருந்து வாசி தம்பி. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஆண்டவர் உங்களை கை தூக்கி எடுக்கிற நாள் இந்த நாள். நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. This may be like a prophetic word to some of you. இந்த நாள் ஆண்டவர் உங்களை கை தூக்கி எடுக்கிற நாள். ஆமென். வாசிங்க அடுத்த வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். ஆண்டவர் உங்களை குணமாக்குகிற நாள் இந்த நாள். கை தூக்கி எடுக்கிற நாள், உங்களை குணமாக்குகிற நாள். ஆமென். அடுத்த வசனம். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். உங்களை உயிரோடே காக்கிற நாள் இந்த நாள். ஆமென். உங்கள் ஆத்துமாவை சாத்தான் தொட முடியாது. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்களை உயிரோடே காக்கிற நாள் இந்த நாள். வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். ஹல்லேலூயா. உங்க அழுகை களிப்பாக மாறுகிற நாள் இந்த நாள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. Sorrow may last through the night,
but joy comes in the morning. இந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில joy வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லுங்க. ஆமென். என்னுடைய துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறிவிட்டது என்று விசுவாசம் அறிக்கை செய்யுங்க. ஹalleluya. எந்த காரியங்கள் உங்கள் இருதயத்தை துக்கப்படுத்தி கொண்டிருந்ததோ இயேசுவின் நாமத்தில் அந்த காரியங்கள் செயலற்று போவதாக. ஹalleluya. 11வது வசனம், உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். ஆமென். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். பாருங்க, தமிழ்ல ரெட்டை களைந்து போட்டு அப்படின்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? சாக் கிளாத். சாக் கிளாத்னா ஒருத்தவங்க ஒரு காரியத்தை குறித்து அவங்க மோன் தமிழ் என்ன சொல்லலாம், துக்கம் பண்றாங்களா, என்ன பண்ணுவாங்க, அந்த சாக்குடைய உடுத்திட்டு மொர்தேக்காவை போல என்ன பண்ணுவாங்க, அங்க உட்கார்ந்து இருப்பாங்க, அழுது கொண்டு இருப்பாங்க. நீங்க அப்படி சில லிட்டரலா நீங்க சாக் கிளாத் போடாம இருக்கலாம், அவங்க இதயத்திலான சில பாரங்களை நீங்க வைத்துக் கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த உயிர் தெழுந்த சண்டே அன்று ஆமென் உங்க சாக் கிளாத்தை எல்லாம் ஆண்டவர் களைந்து போட்டு விட்டு உங்களுக்கு ஆனந்த உடை என்ன கொடுக்க போகிறார். ஹalleluya. He is going to clothe you with gladness. He is going to clothe you with joy. Amen. Hallelujah. முதலாவது உயிர் தெழுந்த வல்லமை மரியாளுடைய வாழ்க்கையில செய்த காரியம் அவளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினது. அதே போல உங்க லைஃப்லயும் ஆண்டவர் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமென். இரண்டாவது காரியங்களை குறித்து பார்க்கலாம் வேகமாக. இரண்டாவது from verse 19 to 23 we read about the disciples. சீஷர்களை குறித்து அங்க வாசிக்கிறோம். ஆமென். 10 பேர் 11 பேர் இருந்தாங்களா, அதுக்கு மேல இருந்தாங்களா தெரியல, பட் சீஷர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. The second thing the resurrection power did for the disciples is this. முதலாவது துக்கம் சந்தோஷமாக மாறினது. இரண்டாவது, the disciples confusion turned into confidence. அவங்களுடைய குழப்பம் சமாதானமாக மாறினது. அவங்களுடைய குழப்பம் சமாதானமாக மாறினது. பாருங்க, இந்த சீஷர்களை குறித்து நீங்க வாசிக்கும் பொழுது அவங்க எல்லாம் பயந்து போயிட்டு ஒரு ரூம்குள்ள அவங்க அடைச்சிட்டு உள்ளுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்க 19ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம். யூதர்களுக்கு அவங்க பயந்து, அந்த தலைவர்களுக்கு அவங்க பயந்து அவர்கள் தங்களை ஒளித்து வைத்துக் கொண்டு அங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால நீங்க யோசிச்சு பார்க்கணும், இதே ஆட்கள் தான் சில நாட்களுக்கு முன்பதாக, சில மாதங்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்காக வல்லமையா அக்கினியா என்ன பண்ணாங்க, நின்று கொண்டிருந்தாங்க. They were on fire for God. They were on fire, full of passion. இயேசுவோடு சேர்ந்து எல்லா இடத்துல போய் என்ன பண்ணாங்க, அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு விசுவாசம், இயேசுதான் மெஸ்ஸாயா, அவர்தான் மெஸ்ஸாயா, இவர் நம்மளை விடுதலையாக்க போகிறார் என்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை, ஒரு பெரிய ஒரு எதிர்காலம், எல்லாம் பெரிய பெரிய தரிசனத்தோடு அவங்க இருந்தாங்க. ஆனா திடீரென்று இங்க என்ன பண்றாரு, இப்ப இயேசு மரித்து போய் விட்டாரே. மரித்து போனது ஒரு பக்கம், இப்ப அவருடைய உடம்ப கூட என்ன பண்ணல, காணலையே. They were all so confused. They were so confused in their mind. பாருங்க, ஆண்டவர்கள் எல்லாம் வல்லமையா பயன்படுத்தினார். மார்க் 6ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் எல்லாரும் 2 பேரா அனுப்புறார். போய் ஊழியம் செய்யுங்கப்பா என்று, கிராமத்து பக்கம் போங்கப்பா ஊழியம் செய்யுங்க என்று. எல்லாம் போய் ஊழியம் செய்யறாங்க, இயேசுவுக்காக ஊழியம் செய்யறாங்க. அற்புதமான காரியங்கள், அற்புத அடையாளங்கள் அவங்க சொல்றாங்க. இயேசுவின் நாமத்தில் அவங்க ஜெபம் பண்ணாங்க. நிறைய பிசாசுகள் ஓடினது, நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சது என்று இயேசுவிடம் சாட்சி சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, வானத்திலிருந்து பிசாசு மின்னலை போல விழுகிறத என்ன பண்ண நான் பார்த்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். பாருங்க, நல்ல நல்ல சாட்சிகள். ஆனா கிறிஸ்து மரித்து விட்டார். இப்ப பயத்துல, குழப்பத்துல அவங்க தங்களை ஒரு ரூமுக்குள்ள ஒளிச்சு வச்சுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. They were in a state of confusion. They were in a state that was completely lost. ஆனால் அந்த சமயத்துல, எல்லாம் சொல்லுங்க, அந்த சமயத்துல வசனம் சொல்லுது. அடுத்த வசனம் 19ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அந்த 19ஆம் வசனம் இரண்டாவது பகுதியிலேயே, Jesus came and stood among them. சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஹalleluya. அதே இயேசு உங்களை பார்த்து சொல்றார், இந்த கால வேளையில உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக.
ஆமென். இந்த ஈஸ்டர் கால வேளையில நீங்கள் நிறைய குழம்பி போய் வந்திருக்கலாம். என்னடா நம்ம பெரிய தரிசனம் இருந்துச்சே, பெரிய எதிர்காலம் இருந்துச்சே, இப்ப எல்லாமே ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்குதே, என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது என்ற கேள்வியோட நீங்க நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்க மத்தியில வந்து இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. ஷாலோம். ஆமென். சமாதானம் உண்டாவதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். That morning Jesus came in their midst and said shalom. அவர் சொன்ன மாத்திரத்தில் விசுவாசிக்கிறேன் அவங்களுடைய குழப்பங்கள் எல்லாம் சமாதானமாக மாறிவிட்டது. அவங்களுடைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் கான்ஃபிடன்ஸாக என்ன பண்ணிடுச்சு, மாறிடுச்சு. ஆமென். இதே சீஷர்கள் தான் ஆமென் இதற்கப்புறம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்காக உயிருள்ள சாட்சிகளாக என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. அநேக இரத்த சாட்சிகளாக மரிச்சாங்க. they were no more in fear. அதுக்கப்புறம் குழப்பமே இல்லை, ஒரு தெளிவு வந்து விட்டது. எதற்காக அழைக்கப்பட்டிருந்தார்கள், எதற்காக இயேசு அவங்களை அழைத்திருந்தார், எதற்காக அனுப்பினார் என்ற ஒரு தெளிவு வந்து விட்டது. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்க பார்த்த உடனே அவங்க வாழ்க்கையில் அதுக்கப்புறம் குழப்பம் இல்லை, தெளிவு தான் உண்டா இருந்துச்சு. ஏமே நான் விசுவாசம், இனிமேல் உங்க வாழ்க்கையில குழப்பம் கிடையாதுங்க. பக்கத்துல பாச உங்க வாழ்க்கையில குழப்பம் இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழப்பம் இல்லை, சமாதானம், சமாதானம். ஆமென். Are you confused about your life? உங்க வாழ்க்கை குறித்து நீங்க குழம்பி இருக்கிறீங்களா? என்னடா வாழ்க்கை, இந்த காரியங்கள்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று நீங்க ஒரு குழப்பத்தில் நீங்க இருக்கிறீங்களா? வசனம் சொல்லுது, ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அன்பு கூறுவர்களுக்கு சகலம், எல்லாம் சொல்லுங்க சகலமும், சொல்லுங்க சகலமும். உங்க வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் அவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கிறீங்கல்ல, அவர் மேல அன்பு கூறுறீங்கல்ல, உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க கன்ஃபியூஸ்டா இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை நேசிக்கிற பிள்ளையா இருக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் சகலத்தையும் ஆண்டவர் நன்மையாக அவர் மாற்றுவார். தீமையெல்லாம் நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். விசுவாசம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். Are you confused about your family and children? உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்க குழம்பி போயிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்க குடும்பத்தில் சமாதானம், உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில சமாதானம். ஆமென். வசனம் சொல்லுது 128 சங்கீதம் 3 உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் அவள் இருப்பாள். ஹல்லேலூயா. ஆமென். உங்க மனைவி குத்துகிற முல்லை போல் அல்ல, எப்படி இருப்பாள்? சத்தமா சொல்லுங்க. கனி தருகிற திராட்சை செடியை போல அவள் இருப்பாள். ஆமென். உங்க பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். உங்க பிள்ளைங்க உங்களை தலையை பிடிச்சிட்டு ஓடிடலாமா அப்படின்னு அப்படி பண்ண மாட்டாங்க. எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். ஆமென். What does that represent? ஒலிவ மர கன்றுகள் எதை ரெப்ரசன்ட் தெரியுமா ரெப்ரசன்ட் பண்ணுது? It represents fruitfulness and happiness and a flourishing state. அது கனி கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு ஃப்ரூட்ஃபுல்னஸ், ஹாப்பினஸ், சந்தோஷமா இருக்கிற ஒரு காரியம். ஆமென். ஒரு ஃப்ளரிஷிங், எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காரியம். இன்னொரு வகையா சொல்ல போனா உங்க பிள்ளைங்க they will be children of noble character. ஆமென். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். என்னங்க 10 பேர் தான் ஆமென் சொல்றீங்க? விசுவாசம் இல்லையா? ஆண்டவர் உங்கள் எல்லா குழப்பங்களையும் சமாதானமாக மாற்றுவார். குழப்பாதீங்க. உங்க மனசை போட்டு என்ன பண்ணாதீங்க, அப்படியே கிரைண்டர், இந்த வாஷிங் மிஷின் மாதிரி என்ன பண்ணாதீங்க, உங்க மனசை அப்படியே என்ன பண்ணாதீங்க, சுத்தி வர வைக்காதீங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் எல்லாம் விசுவாசமா சொல்லுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, ஓ கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. இங்க இருந்து பார்க்கும்போது நிறைய பேர் ரொம்ப கலங்கி போய் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க பக்கத்துல பார்த்து கை பிடிச்சி சிரிச்ச முகத்தோட விசுவாசமா என்ன பண்ண போறீங்க, மறுபடியும் சொல்ல போறீங்க, கலங்காதே மகனே. செய்யுங்க
நிறைய பேர் என்னவே பார்த்துட்டு இருக்கீங்க. Do it. கலங்காதே மகளே, நீ கலங்காதே மகனே. ஆமென். ஏன் நம்ம கலங்க மாட்டோம்? ஏன் நம்ம பயப்பட அவசியம் இல்லை? உயிர்த்தெழுந்த இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. He will never leave us orphan. ஒரு நாள் நம்ம அனாதையா இருக்க போறது கிடையாதுங்க. இயேசு நம்மோடு கூட எப்பொழுதுமே அவர் இருப்பார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? மூன்றாவது நம்பரை குறித்து வேகமாக பார்ப்போம். The third person that John writes about is the disciple Thomas. இந்த தோமா வந்து அந்த 11 பேர் இருந்தாங்க பாத்தீங்களா, அங்க அந்த குரூப்ல இல்ல. இவர் தனியா ஒரு ஒரு தனி மனுஷன். தோமா வாழ்க்கையில் என்ன பண்ணார் ஆண்டவர்? The resurrection power, what did it do? The resurrection power turned Thomas from a doubter to a believer. சந்தேகப்படுறவனில் இருந்து ஒரு விசுவாச வீரனாக அவனை மாற்றினது. ஆமென். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சந்தேகிக்கிற தோமாவை விசுவாசிக்கிற தோமாவாக மாற்றினது. ஆமென். நான் விசுவாசிக்கிற இந்த ஈஸ்டர் நாளிலும் ஆமென், நீங்க சந்தேகத்தோட வந்திருக்கலாம், எதை குறித்து நீங்க சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்க அந்த என்கவுண்டர் உங்க லைஃப்ல வந்துருச்சுன்னா, இந்த ஜீசஸ் என்கவுண்டர், the power of resurrection என்கவுண்டர் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா, நீங்க சந்தேகப்படுற ஆளா இருக்க மாட்டீங்க, ஒரு விசுவாச வீரனாக நீங்கள் இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அப்போஸ்தலன் தாமஸ் பாத்தீங்கன்னா, he was a சாதாரண டவுட்டர் கிடையாது. he was a big doubter. நம்ம பாஷையில சொல்லணும்னா சந்தேக பேர்வழி. இவர் பயங்கரமா சந்தேகப்படுறார். பாருங்க, யோவான் 16 சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். யோவான் 11 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு லாசருவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. லாசருவை குறித்த நியூஸ் வருது ஏசப்பாவுக்கு. இந்த மாதிரி லாசரு மரித்து போய்விட்டார் என்ற நியூஸ் வந்த உடனே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. அங்கே போகலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ண உடனே சில டிசைபிள்ஸ் சொல்கிறாங்க, 11 அதிகாரம் 8 வசனத்தில் சொல்கிறாங்க, அங்கே நம்ம போக வேண்டாம், ஏன்னா யூதேவேல நம்மளை கல்லெறிஞ்சு கொல்ல ட்ரை பண்ணாங்க, நம்ம எதுக்கு அங்கே போகணும், வேண்டாம் அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுட்ட சொல்கிறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அங்கே போக வேண்டும் என்று ஒன்று சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு வசனம், முக்கியமான வசனம், 14 வசனம், Lazarus is dead. 15 வசனம், for your sake I am glad that I am not there. அது தமிழில் வாசிங்க அந்த வசனத்தை, 14-15. நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். அவங்களுடைய விசுவாசத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்பா நாங்க இருக்க இல்லாத நல்லது தான், நம்ம போய் என்ன பண்ண போறேன், எப்ப நான் லாசரு உயிரோடு எழுப்ப போறேன், உங்க விசுவாசத்தை கட்டி உங்களை எழுப்ப போறேன் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் இயேசு அந்த காரியத்தை சொல்றாரு. ஆனா தோமாக்கு அங்க ஒரு பொட்டு விசுவாசம் கூட இல்ல. தோமா என்ன சொல்றாரு பாருங்க, வாங்கப்பா நம்ம எல்லாரும் போய் என்ன பண்ணலாம், போய் இயேசுவோட சேர்ந்து என்ன பண்ணலாம், நம்மளும் செத்து போயிடலாம்ப்பா, வாங்கப்பா அப்படின்னு என்ன பண்றாரு, கூட சேர்ந்து போறாரு. அதே தோமா தான் இங்க இருக்கிறாரு 20 அதிகாரத்தில் பாருங்க. he was not a believer at the first instance. இங்க இயேசு உயிரோட வந்துட்டாரு, சீஷர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு நியூஸ் வருது. அப்படி என்ன பண்ணல, அவரு விசுவாசிக்கல. என்ன தெரியுமா சொல்றாரு அவரு வசனத்துல, வாசிங்க 25, யோவான் 20:25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான, அவருடைய கைக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், வரல விடணும், அவரோட விழாவை நான் தொட்டுன்னு பார்க்கணும், அப்பதான் என்ன பண்ணுவேன், நான் விசுவாசிப்பேன் அப்படின்ற ஒரு அவ்வளோ பெரிய சந்தேக பேர்வழியாக இருந்தார். ஆனா அப்படிப்பட்ட நபரை கூட இயேசு தொட்டார். ஆமென். அன்றைக்கு இயேசு அவர் சந்தித்தார் பாருங்க. வீக் லேட்டர், ஒரு வாரத்திற்கு அப்புறம் அங்க தோமாக்கு அவர் வெளிப்படையாக தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். 28 வசனத்துல ஆமென். அவர் 26 வசனம் கடைசி பகுதியில் ஆண்டவர் தோமாவை பார்த்து சொல்றார், சமாதானம், பீஸ் பி வித் யூ, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று அங்க கிரீட்டிங்ஸ் பண்றார். அங்க அந்த 27 வசனம் வாசிங்க. 27. பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். ஆமென். அவிசுவாசியாய் இராம விசுவாசியாய் இரு. பாருங்க, அன்றைக்கு தோமாவோட லைஃப்ல ஒரு ரிசரக்ஷன் பவரோட என்கவுண்டர் அன்னைக்கு இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் தோமா அவிசுவாசியா இல்ல, ஆண்டவருக்காக உயிருள்ள சாட்சியாக மரித்த ஒரு சீஷராக அவர் இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. He turned from a doubter to a believer. ஒரு அவிசுவாசியா இருந்து
விசுவாசம் என்ன பண்ணான்? அருமையான தோமா அவர் மாறினார். பாருங்க, நம்ம ஊருக்கு வந்து சுவிசேஷத்தை கொண்டு வந்து நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணார்? ரத்த சாட்சி என்ன பண்ணார்? தோமா மரித்தார். ஆமென். எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தா என்ன பண்ண இவ்வளவு தூரத்துக்கு அவரு வரணும்? எவ்வளவு பெரிய விசுவாசம் இருந்தா இயேசுக்கு ரத்த சாட்சியாக இந்த இந்திய தேசத்தில் அவர் மரித்திருக்க வேண்டும். அந்த சந்தேகப்பட்ட தோமாவை உயிர்த்தெழுந்த வல்லமை ஒரு விசுவாசியாக, ஒரு விசுவாச வீரனாக அது மாற்றினது. அதே போல உங்க லைஃப்லயும் the same resurrection power. Maybe you are a doubter, but I believe today, இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை ஒரு விசுவாச வீரனாக அது மாற்றும் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு நபரை குறித்து நான் சொல்லி நான் முடிக்க போறேன், டைம் ஆச்சு. கடைசி நபர் யாரை சொன்னேன் நான்? பேதுரு, பீட்டர். What did the resurrection power do in his life? அவனுடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சது இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை? ஆங்கிலத்தில் நான் இப்படியாக எழுதியிருக்கிறேன், it turned him from a denier to a lover. From denying to loving. மறுதலிக்கிற பேதுருவாக அவன் இருந்தான். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை அவனை மறுதலிக்கிறவனாக இருந்த இடத்திலிருந்து மாற்றி கிறிஸ்து இயேசுவை முழுமையாக நேசிக்கிறவனாக அது மாற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவை பேதுரு ஒரு தரம் அல்ல, 2 தரம் இல்ல, எத்தனை தரம்? 3 தரம். 3 தரம் வாய் கூசாம போய் சொல்லி என்ன பண்ணாரு? மறுதலித்தார். He denied Jesus openly. Denied Jesus. நான் யோசித்து பார்த்தேன், பேதுரு வார்த்தையினால் மாத்திரம் மறுதலிக்கல, செய்கையினால் என்ன பண்ணாரு? சில காரியங்களை அவர் செய்தார். ஆண்டவர் பேதுரு கடைசியா பார்க்கும் பொழுது சொல்றாரு, நான் உன்னைய மீன் பிடிக்கிறதா இருந்து எப்படி மாற்ற போறேன், உன்னை நான் மனுஷர்களை பிடிக்கிறவளாக நான் மாற்ற போறேன் என்று இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார். ஆனா மறுபடியும் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு அப்படின்ட்டு அவர் தெரிஞ்ச உடனே இங்க என்ன பண்ணிட்டாங்க? பேதுரு மறுபடியும் எங்க போயிட்டாரு? மீன் பிடிக்க போயிட்டாரு. தனியா போனா கூட பரவாயில்ல, எல்லாரும் சேர்த்து கூட என்ன பண்ணிட்டாரு? கூட்டு போயிட்டார். You know, he denied Jesus through his words. He also kind of denied Jesus through his actions. அப்படி மறுதலிக்கிறவனாக பேதுரு இருந்தார். இப்படி அவங்க மீன் பிடிக்க போயிட்டாங்க. இப்போ இங்க யார் வரா? இயேசு அந்த கடல் கரைக்கு வரார். ரொம்ப பிடிச்சமான ஒரு வசனம் இது, ரொம்ப பியூட்டிஃபுல்லான வேர்சஸ். வந்துட்டு அங்க 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். மறுதலித்தவங்களை ஆண்டவர் என்ன சொல்ல? டேய் இங்க வாங்கடா அப்படின்னு கூப்பிடல. என்னை கைவிட்டீங்களா, வாங்கடா, ஒரு வழி பாத்திரம் இல்ல. என்ன எப்படி கூப்பிடுறாரு? பிள்ளைகளே, children. He called out to them friends. ஆங்கிலத்தில் friends ன்னு போட்டிருக்கு. Friends, haven't you any fish? உங்கள்ட்ட மீன் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சொல்றாரு, அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க ரைட் சைட போடுங்க, வலைய போடுங்க சொன்ன உடனே அவங்க வலைய போடுறாங்க. வலைய கிளியத்தக்க என்ன பண்ணுச்சு? இப்ப பெரிய பெரிய மீன்கள் அகப்பட்டுருச்சு. அகப்பட்ட உடனே அது 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 அகப்பட்ட உடனே அவங்களுக்கு அங்க மன கண்கள் திறந்துருச்சா. சொல்றாரு, ஐயோ, அது this is our Lord. 7ஆம் வசனம் வாசிங்க. 7ஆவது வசனம் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். ஐயோ, கர்த்தர் என்று சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்க? பேதுருக்கு அப்ப வந்துருச்சு. உடனே தண்ணிக்குள்ள என்ன பண்ணிட்டாரு? ஐயா தவி வேகமா இயேசு கிட்ட அவர் ஓடி வரார். they all come out to the shore. எல்லாம் ஷோருக்கு வந்துறாங்க. அங்க ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கிறார். ஆமென். ஒருத்தன் உங்களை கைவிட்டு போயிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. என்ன கொடுத்தாரு? பிரேக்ஃபாஸ்ட். சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் இல்லைங்க, ஸ்டார் ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட். கிரில் ஃபிஷ் கொடுத்தாரு. கிரில் ஃபிஷ் வச்சு ரெடியா வச்சிருக்கிறார். ரெடியா வச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறாரு. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரியம், ஆண்டவர் பேதுருவை பார்த்து 3 கேள்வி கேட்கிறார். This is the most important part of this sermon. He asked him 3 questions. பேதுருவை பார்த்து முதலாவது இயேசு கேட்கிறாரு. வசனத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. 15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்களிலும் அதிகமாய் நீ என் மேல் அன்பாய் இருக்கிறாயா. ஆங்கிலத்தில் போட்டிருக்குது,
Do you love me more than this? Do you love me more than this? பாருங்க, தமிழ்ல வந்து இவர்களையும் போட்டிருக்கு, ஆனா ஆங்கிலத்தில் பர்சனா போடல, திங்ஸ் தான் போட்டிருக்கு. Do you love me more than this? நான் வாசிக்கும் போது பேதுரு கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். பேதுருவுக்கு எப்பொழுதுமே பொருள் மேல ஒரு சின்ன கண் இருந்துச்சு. கடைசியா மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பெரிய அந்த பணக்கார யங் ரிச் மேன்ட்ட சில காரியங்களை சொல்லும் பொழுது அங்க சொல்லுவார், கடைசியில் சொல்லுவார், பணக்காரங்க பரலோகத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு சில காரியங்களை சொல்லுவார். அங்க கடைசியில் பேதுரு அந்த 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பேதுரு சொல்லுவான், we have left everything to follow you, what then will be there for us? நாங்க எல்லாவற்றையும் விட்டு நாங்க என்ன பண்ணிக்கிறோம், உண்மை பின்பற்றி வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன இருக்கு அப்படி என்ன பண்ணிருப்பார் பேதுரு கேட்டிருக்கிறாரு. அப்படி கேட்ட பேதுரு தான் இயேசு மரித்த உடனே எந்த தொழில் அவர் செஞ்சு கொண்டிருந்தாரோ அதே தொழில் என்ன பண்ணிட்டாரு, திரும்பி என்ன பண்ணிட்டாரு, அவரு போயிட்டாரு. இப்ப ஆண்டவர் இயேசு அவரை பார்த்து கேட்கிறாரு, பேதுரு, இவைகளை எல்லாம் பார்க்கல, இந்த பொருட்கள், உன்னோட பிஸ்னஸ், உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, எல்லாரையும் பார்க்கலும் நீ என்ன நேசிக்கிறாயா? நீ என்ன நேசிக்கிறாய்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய அன்பு உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் குறைஞ்சு போகாது. ஆண்டவருடைய அன்பு ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மாறி போகாது. அவர் உங்க மேல வச்சுக்கிற அன்பு நிபந்தனை இல்லாத அன்பு. அவர் உங்க மேல வச்சுக்கிற அன்புக்கு எல்லையே கிடையாது, முடிவே கிடையாது. ஆனா இவைகளை பார்க்கிலும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வேலை, ஆண்டவர் கொடுத்த பிசினஸ், ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள், அவர்கள் எல்லாவற்றையும் பார்க்கிலும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? இவைகளை பார்க்கிலும் என்ன நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டாரு. பேதுரு என்னமா சொன்னாரு? ஆமா ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். உடனே என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடுகளை என்ன பண்ண, நீனு மேய்ப்பாயாக, feed my lamb. You know what is God's desire for your life this day is that you would do ministry for him. அவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அவருடைய ஆடுகளை நீங்க போஷிக்க வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். எப்படிங்க? முழு நேர ஊழியமா? முழு நேரம் சில பேருக்கு ஆண்டவர் முழு நேர ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கிறார், ஆனா எல்லாருக்கும் அப்படி கிடையாது. ஆனா நீங்க எங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய பிசினஸ் என்வாயர்மெண்ட்ல, உங்க மார்க்கெட் பிளேஸ்ல, எங்க ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரோ அங்க நீங்க அவருக்காக நீங்க ஊழியம் செய்வீங்களா? அவரை நீங்க உண்மையா நேசிச்சா, ஐ லவ் யூ லார்ட் என்று நீங்க சொன்னீங்க என்றால், நீங்க எங்க இருந்தாலும் நீங்க அவரை சேவிக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் எங்க வேலைக்கு போல, நான் வீட்டில் தான் இருக்கிறேன். உங்க வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தவங்க வராங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்க ஆண்டவரை பத்தி நீங்க சொல்லலாம். ஆமென். feed my lambs. பேதுரு ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, do you love me Peter more than all these things? சில பேர் பாத்தீங்கன்னா ஜோமன் வருவாங்க, ஜோமன்ட்டு ஆண்டவர் பாஸ்டர் அந்த பிசினஸ் பண்றேன், இந்த காரியம் பண்றேன், ஜோமனுங்க. நம்ம ஜோம் பண்ணுவோம், அவங்களும் ஜோம் பண்ணுவாங்க, விசுவாசமா காரியங்களை செய்வாங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். ஆனா ஆசீர்வாதம் பெருக 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 சில டைம் என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறம் ஆண்டவருக்கு டைமே இல்ல, சர்ச்சுக்கு வர்றதுக்கும் டைமே இல்ல. they become so busy. it is all good. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நன்மைக்காகவே தான். ஆனால் இவைகள் பார்க்கிலும் நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? do you love God more than all these things? 3 முறை பேதுரு இயேசுவை மறுதலித்தான். 3 முறை பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயா? ஃபர்ஸ்ட் இவர்களை பார்க்கலும் நேசிக்கிறான்னு கேட்பாரு, 2வது 3வது தடவை என்ன நேசிக்கிறாயா என்று கேட்பார். ஆமென். அந்த பேதுரு பாருங்க, அந்த நாள்ல இருந்து அவனுடைய ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு லெவலே மாறிடுச்சு. from that point onwards, அதுக்கப்புறம் பேதுரு எங்கேயுமே ஆண்டவரை மறுதலிக்கல. அது வரைக்கும் மறுதலிச்ச பேதுரு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல வாசித்து பார்க்கிறோம். அபிஷேகத்தை பெற்ற உடனே, பரிசுத்தாவின் வல்லமையை பெற்ற உடனே அவன் எழுந்து நின்று தைரியமாய் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். ஆமென். தைரியமாய் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான். கடைசியில கிறிஸ்து இயேசுவுக்காக அவன் ரத்த சாட்சியாக கிறிஸ்து இயேசுவை போலவே சிலுவையில் அறையப்பட்டான். ஆனா தலைகள் என்ன பண்ணாங்க, பேதுருவை சிலுவையில் அறைஞ்சாங்க. அப்படியா இயேசுவுக்கு தன்னுடைய உயிரை கொடுத்தார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவர் ரத்த சாட்சியாக அவர் மரித்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க பார்த்து கேட்கிற கேள்வி, ஆமென், இந்த ரெசரக்ஷன் பவர் உங்க வாழ்க்கையில நீங்க வொர்க் பண்ண விட்டீங்கன்னா, ஆமென், பேதுருவை போல உங்களுடைய denying characters will change and you will become a person that loves God with all your heart.
ஆமென். இயேசுவை முழு பலத்தோட, முழு ஆத்மாவோட, முழு இருதயத்தோட ஒரு நேசிக்கிற மக்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். ஆனா உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? நீங்க எவ்வளவு நேசிக்கிறீங்க இயேசுவை? இந்த பொருட்களை பார்க்கலும், இந்த அந்தஸ்துகளை பார்க்கலும், இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கலாம், ஆசீர்வாதங்களை பார்க்கலும் நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? இல்லாட்டி இந்த ஈஸ்டர் சண்டே நீங்க பேதுரு ஒப்பு கொடுத்தது போல நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். ஆமென். ஆண்டவர் விட்டு தூர போன காரியங்கள் எல்லாம் நின்று நீங்க ஆண்டவரை நேசிக்கிற, ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற, ஆண்டவருக்காக ஒரு கனமுள்ள ஒரு பாத்திரமாக இந்த உயிர் தெழுந்த வல்லமை உங்களை மாற்றிவிடும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க லைஃப்ல நீங்க ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணும். இது வரைக்கும் இயேசு உங்க வாழ்க்கை நீங்க ஏற்றுக்கொள்ளாவிட்டால் இன்றைக்கு சொல்லுங்க, இயேசுவே நீ இருதயத்துக்குள்ள வாரும், என் வாழ்க்கை நான் அர்ப்பணம் செய்கிறேன் இயேசுப்பா. மேபி நீங்க இயேசு விட்டு நீங்க தூரம் போயிருக்கலாம், நீங்க கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனா ஒரு பேர் கிறிஸ்தவராக நீங்க சபைக்கு ஏதோ ஒரு ஈஸ்டர் சண்டே வந்தேன் அப்படி நீங்க சொல்லி நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு பிரதர். எப்படி மரியாளே என்று பேர் சொல்லி அழைத்தாரோ, எப்படி ஆமென் பேதுரு என்று பேர் சொல்லி அழைத்தாரோ, ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார் இன்றைக்கு. ஏன்னா நீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவருக்கு. உங்க வாழ்க்கை நீங்க இயேசுக்கு ஒப்பு கொடுங்க. லார்ட் கம் இன்டு மை லைஃப், இருதயத்துக்குள்ள வாரும், உம்மை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், என் வாழ்க்கை நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. உங்க லைஃப் will never be the same again. உங்க வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையாக இயேசு உங்களை மாற்றுவார். கரங்களை ஊத்தி சொல்லுவோமா, உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் இயேசு.